அழகு என்பது உருவத்தில் கிடையாது, உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் அழகே அழகை தவிர உருவத்தில் எந்த அழகும் இல்லை. அப்போ ஒரு ஆளை நீங்கள் எடை போடுறதுங்கிறது அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ, அவங்களுடைய அழகியலை வைத்தோ, அவங்களுடைய நடை உடை பாவனைகளை வைத்தோ, வசதியை வைச்சோ நீங்கள் ஒருத்தரை எடை போடக்கூடாது. ஒருத்தரை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்வை, அவர்களுடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த நபரை நீங்கள் நேசிக்க பழகணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் உறவுகள் ரொம்ப மலிஞ்சு போயிடுச்சு நம்முடைய மனித சமுதாயத்தில். நம்ம உறவுகளை நம்ம நிறைய தொலைச்சிட்டு வரோம். மனிதனுக்கு மனிதன் ஒரே வீட்டுக்குள்ளே அவ்வளோ இடைவெளி இருக்குது. செல்ஃபோன் வந்ததுனால மாடியில் இருக்கிற அண்ணனை கூப்பிட்டு அங்கேருந்து செல்லில் மெசேஜ் அனுப்புறது, ஃபோன் பேசுறது, இப்படி ஆயிடுச்சு. நேருக்கு நேராக யாரையும் இப்போ பேச சொன்னால் பேசுறதில்ல. காதலர்களாக இருக்கிறாங்க, காதலிக்கும் போது ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறாங்க. நேரில் உட்கார்ந்து அவங்கள பேச சொன்னால் அவங்களால பேச முடியாது. ஸோ அப்போ நம்ம எந்த அளவிற்கு நம்ம மனித உறவுகளை எல்லாம் குறைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பெற்றவர்களை பார்க்கறது இன்றைக்கி உள்ள இளம் குழந்தைகள் இல்லை. குழந்தைகளையுமே பேரண்ட்ஸ் அப்படி ஹாஸ்டலில் போடுறது, வேலையாட்களை வச்சு பார்க்குறது, அப்படி போயிட்டாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனித உறவுகள் ரொம்ப மலிந்து காணப்படக்கூடிய அளவு ஆயிடுச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப்பே குறைஞ்சி நம்ம மனிதர்களுடைய பழக்கமே இல்லாமல் என்றைக்காவது மனிதர்களிடம் பழக்கும் போது நம்முடைய இயல்பை காமிக்க ஆரம்பிச்சிடறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. நம்ம மனித உறவுகள் மேம்படுவதற்கு ஒரு 3 செய்திகளை நம்ம சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதில் ஒன்று மனிதனுடைய இயல்புகளை நம்ம உள்ளவாறே காமிச்சா நம்முடைய உறவுகள் நம்ம விட்டு போயிடும். அப்போ நமக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உறவுக்கு தேவை பாவனை, செயலுக்கு தேவை நோக்கம். நம்ம மனித உறவுகள்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் கஷ்டப்படுவோம். ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே மனதால் ஒரு வகையான வயப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். இந்த மனதின் வயப்பட்ட தன்மையில் இருக்கும்போது அந்த மனதில் அவங்க என்ன ஒரு வகையான மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஒத்து வர்றது மாதிரி பேசுனா அவர்கள் நம்மோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம ஒத்து வராத மாதிரி பேசினா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுவாங்க. இப்படி தான் இன்றைய உலகம் எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு மனிதன் முதல் விஷயம் என்னன்னா, தன்னுடைய இயல்பை உள்ளவாறே காமித்தால் இந்த ஒரு சமுதாயத்தில் வெறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாகிறோம். நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுறான். நம்முடைய இயல்பை காமிக்கவே முடியல. நமக்கு ஒரு கோப உணர்வு கோவப்பட்டுட்டே இருந்தோம்னா அது நம்முடைய உறவுகள் நம்மகிட்ட பிரிஞ்சு போவாங்க. கோபம் என்ற ஒரு உணர்வை, ஒரு இயல்பை நீங்கள் காமிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இயல்பு உங்களுடைய இயல்பு, என்னுடைய நேச்சரே அதுதான், நான் கோபம் அதிகமாக படுவேன் அப்படின்னா மனித உறவுகள் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிடுவாங்க. எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் சொல்கிறேன், உறவுக்கு தேவை பாவனை. எல்லா இடத்துலையும் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இயல்பை நீங்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் கோவப்படுவேன் அப்படின்னு நீங்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தால் உங்களுடைய உறவுகள் எல்லாமே போயிடும். அது அழகாக வள்ளுவர் கூட சொல்கிறார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சொடும் என்று சொல்கிறார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயல்பை சொல்கிறேன். இதே மாதிரி பொறாமை இயல்பு, கோபம், தற்பெருமை, ஆணவம், மாயை, இது போன்ற எல்லா உணர்வுகளும் நமக்கு இருக்கிறது, இயல்புகளும் இருக்கிறது. என்னுடைய இயல்பில் நான் இருப்பேன், இப்படித்தான் நான் இருப்பேன்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டால் மனித உறவுகள் உங்களிடம் முறித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளை நம்புறவங்க அல்லது நம்ம யார் மேலே மரியாதை வச்சுருக்கோமோ அவர்களிடம் நம்ம உண்மையாக இருக்கணும். எதையும் மறைக்கக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன. இந்த உறவை நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்கிட்ட நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல தெரியணும். அப்படி வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்போது அந்த பாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு ஆழமான பாண்டிங் இருக்கும்போது நம்ம வெளிப்படை தன்மை இருக்குது. எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு லிமிட் இருக்கும். பட் அந்த லிமிட்டை பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாமே நம்முடைய உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மையில் இருக்கணும். முதல் ஒரு விஷயம் இயல்பை காமிக்கிறேங்கிறத காமிச்சு நமக்கு எடுத்துக்கிடக்கூடாது. இரண்டாவது வெளிப்படைத்தன்மை என்பது மனித உறவுகளை மேலும் வலிமைப்படுத்தும். ஒரு கணவன் மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், இவர்களிடம் நம்ம ஒரு வெளிப்படைத்தன்மையில் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு நண்பன் உதவி கேட்குறாங்க, அவங்க நம்ம உடனடியாக மறுத்தா அவன் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு சரி நான் ஏற்பா பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்றீங்க. அந்த வாக்கு கொடுத்துட்டு அதை உங்களால் நிறைவேற்ற முடியாத போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு வெளிப்படைத்தன்மையப்பா என்கிட்ட இவ்வளோதான்டா இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு வெளிப்படைத்தன்மையில் பேசலாம். அந்த வெளிப்படைத்தன்மையில் பேசும்போது ஆரம்பத்தில் பெயினாக இருக்கும். நாளடைவில் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, இவங்க ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க,
சும்மா ஆசை காமிச்சு மோசம்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். 3வது ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட பழகுறதுக்கு வந்து அவர்களுடைய அழகியலை, அவங்களுடைய உருவத்தை, வடிவத்தை நம்ம வந்து முதன்மைப்படுத்தி பழகக்கூடாது. அவர்களுடைய பணம், அவங்களுடைய ஆடம்பரத்தை முதன்மைப்படுத்தி பழகக்கூடாது. அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய அன்பை மையப்படுத்தி பழகணும். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற ஆள், நல்லா ஒரு பார்ப்பதற்கு தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அழகாக இருக்கிறவள், இல்லை இயற்கையாகவே அழகாக இருக்கிறது, இது போன்ற நபர்களிடம் தான் நம்ம வேண்டி வேண்டி போய் பேசுவோம். அப்படிலாம் இல்லை. அழகு என்பது உருவத்தில் கிடையாது, உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தின் அழகே அழகை தவிர உருவத்தில் எந்த அழகும் இல்லை. அப்போ ஒரு ஆளை நீங்கள் எடை போடுறதுங்கிறது அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ, அவங்களுடைய அழகியலை வைத்தோ, அவங்களுடைய நடை உடை பாவனைகளை வைத்தோ, வசதியை வைச்சோ நீங்கள் வந்து ஒருத்தரை எடை போடக்கூடாது. ஒருத்தரை நீங்கள் வந்து மதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்வை, அவர்களுடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த நபரை நீங்கள் நேசிக்க பழகணும். அப்படி இந்த 3 காரியங்கள். முதல் ஒரு செய்தி என்னவென்றால், நாம் நம்ம மனித உறவுகளிடம் இயல்பை காமிக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை உறவை கெடுத்துக்கூடக்கூடாது. 2வது, ரொம்ப நெருங்கிய உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மையாக இருத்தல். 3வது, நாம் அழகியலை கண்டு மயங்காமல் உள்ளத்தை கண்டு பழக வேண்டும். இந்த 3 பழக்கம் ஒரு மனிதனிடம், இந்த 3 செய்திகளும் தெள்ளத் தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான். அவன் தான் மனித உறவுகளை பேணி வளர்ப்பதில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவான். இப்படி மனித உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் இப்படி பழக வேண்டும். இப்போ நம்ம சொல்கிறோம், இயல்பை நான் வந்து மீறி நான் பேசிட்டேன், என்னுடைய இயல்பை நான் காமிச்சிட்டேன், அதனால் உறவு கெட்டு போகுது. நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக தன்மையாக இருந்தேன், அவங்க புரிஞ்சிக்கல. நான் வந்து உள்ளத்தை பார்த்து தான் பழகினேன். இந்த 3 நீங்கள் செய்தும் எந்த உறவு உங்களிடம் விலகுகிறதோ அவர்களுக்கு உங்களுடைய நட்பின் அருமை புரியவில்லை. நீங்கள் அவங்க உங்கள் கூட இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது மேலான. அது நம்ம தேவையில்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய அளவில் உங்களுடைய இயல்பை, எந்த இயல்பை காமிக்கலாம் காமிக்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு, உள்ளத்தை கண்டு பழகக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, இந்த 3 அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 நீங்கள் கொடுத்து யாரும் உங்கள்கிட்ட வந்து விலகி போகிறாங்கன்னா அது அவர்களுடைய ஒரு அன்லக்கி. நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு நல்ல உறவு கொண்ட மனிதராக, இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய மனிதராக இருக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.